ஐயா, என் பேர் மணிங்க. என் ஊர் செங்கோட்டைங்க. குட்டிநடை சென்ட்ட நான் 15 வருஷமாக இருக்கேன். அவர் செஞ்ச எல்லா கொலைகளையும் நானும் உடந்தையாக இருந்திருக்கேன். என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கிட்டு நான் மனம் திருந்தி வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. இப்போ நான் அப்ரூவராக மாற விரும்புகிறேங்க. அண்ணா தொங்கன கலையில் இருக்கண்ணே. நான் தொங்க பேசுகிறேன். சொல்கிறா. மணி அவங்க மாமனார் வீட்டுக்கு சின்ன குப்பத்துக்கு வந்திருக்கானா? என்னென்ன பண்ணட்டும்? போட்டு ஏய் ஏய் போடா 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 ஏய் ஹலோ அங்கிள், சாரி பிரியாவை ட்ராப் பண்ணிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா? அதுக்கு என்ன சாப்பிடலாமா அங்கிள்? அதெல்லாம் செட் ஆகாது அங்கிள், நான் வேறு ஆர்டர் பண்ணிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, மெனு கார்டு. ம் 125 110 250 2000 மேலே சரக்கே இல்லையா? நோ சார். லார்ஜ் கொண்டு வாங்க. ஓகே சார். சொல்லுங்க அங்கிள். சார் யாருன்னு தெரியுமா? தெரியாது அங்கிள். ஹலோ சார். காசிமேடு குட்டி நடேசன் கேள்விப்பட்டிருக்கியா? தெரியும் அங்கிள். சார் தான் அவரு. என்ன அங்கிள் முதல்ல சொல்லக்கூடாது அங்கிள்? அண்ணே கையை கொடுங்கண்ணே, கையை கொடுங்கண்ணே, கையை கொடுங்கண்ணே. நீங்கள் தான் குட்டி நடேசன் சொல்லக்கூடாதானே? உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே. முருகேசன் நிறைய சொல்லியிருக்கானே. உங்களை ஒரு தடவை நேரில் பார்த்து பேசணும்னு ரொம்ப நாளாக ஆசைண்ணே. போன வாரம் கூட உங்கள் சித்தி பையன் முருகேசன் கல்யாணத்துக்கு 25 பவுன் நகையும் 700 பேருக்கு பிரியாணி பண்ணி அனுப்பிச்சு வச்சிருந்தீங்களே. அப்போ கூட நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேண்ணே. நீங்கள் வரவே இல்லைண்ணே. நான் அவனும் பத்திரிக்கை கொடுக்க உங்கள் வீட்டு கூட வந்திருந்தோம். அப்போ கூட நீங்கள் இல்லை. அக்கா மட்டும்தான் இருந்துச்சு. அக்கா மீன் குழம்பு வச்சு கொடுத்துச்சுண்ணே, சூப்பராக இருந்துச்சு. பிச்சுட்டாங்க. காலேஜ் படிக்கும்போது முருகேசன் எப்போ உங்களை பற்றி தானே பேசிகிட்டே இருப்பான். அந்த 23 வயசில் உங்கள் ஏரியாவில் குடிசைலாம் காலி பண்ண சொன்னானே அந்த சேட்டு, அவனை போட்டது. அப்புறம் உங்கள் தம்பி அடிச்சு கொண்டானே சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போய் அந்த இன்ஸ்பெக்டரு தங்கவேலு, அவனை போட்டது. ஏன் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கொடியாரும் துரோகம் பண்ணானே அந்த ராயபுரம் கணேசன், அவனை நடுரோட்டில் வச்சு போட்டது. எல்லாம் சொல்லியிருக்கானே. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த நாயன் படத்தை வர கமலாசனை பார்த்த மாதிரி இருந்துச்சுண்ணே. உங்களை ரொம்ப பிடிக்குண்ணே. என்ன சார் நம்ம பையனை போய் மாசி அண்ணா இவன் நம்ம முருகேச ஃப்ரெண்டாண்டா. அதான் இங்கே பார்த்த மாதிரி இருக்குண்ணே. நான் உன்னை பார்த்ததே இல்லையே. அட போங்கண்ணே, எத்தனை தடவை வந்திருக்கேன், உங்களை பார்க்கவே முடியலண்ணே. அண்ணே உங்களை நேரில் பார்த்து உனக்கு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேண்ணே. என்ன மேட்ரு? அந்த மார்க்கெட்டில் வேலை செய்கிறப்ப அந்த சரோஜா லவ் பற்றி சொல்லுங்கண்ணே. ஐயோ சும்மா சும்மா சொல்லுங்க. சும்மா சும்மா சொல்லுங்கண்ணே. எங்கண்ணே பார்த்தீங்க அவளை? முத கல்யாண மண்டபத்தை தான் பார்த்தேன். பார்த்தோன்னு பிடிச்சி போச்சு. அப்படியா? பட்டுன்னு சொல்லிட்டல. நான் கூட பிரியாவை கல்யாணம் படத்துலானே பார்த்தேன். ஒரு 2 சிக்கன் லாலிபாப் மட்டும் சொல்லிருங்க அங்கிள். அப்படி எனக்கு ஒரு லாட் சொல்லுங்க. பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. ஓ வேற பேசுறேன். 2 சிக்கன் லாலிபாப்பும் ஒரு லார்ஜியா? ஜீவா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. மதிய சாப்பிட நம்ம வீட்டில் தான். சரிண்ணே. சரி ஓகே சொல்லி சொல்லி ஓகே. அதுக்கப்புறம் ஐயோ சம்சாரத்திட்ட போய் பேசி வாங்குறதுக்குள்ள பெரும்பாடா போச்சு. என்னக்கா இவர் இவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு தம்பி. ஆமா ஜீவா, எப்போ கையில் கத்தி எடுத்தனோ அப்போவே மனசில் இருந்த நிம்மதியெல்லாம் போச்சு. யாரை பார்த்தாலும் ஒரு பயம். இவன் நல்லவனா கெட்டவனான்ற யோசனை. உன்ன மாதிரி மனசில் பட்டதை யார் முகத்தில் கட்டுறா?
ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜீவா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு. ஒரு மீன் துண்டு கொடுக்க சொல்லுண்ணே. மீனை வைடி. அங்கிளுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இல்லை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலன்னா உங்களை மீட் பண்ணியிருக்க முடியாது இல்லைண்ணே. உன்னை எதுக்கு வர சொன்னா தெரியுமா? எதுக்கு? அவர் பொண்ணு பின்னாடி சுத்துறாம, ஆ? அதான் உன்னை 2 தட்டு தட்டுறதுக்கு வர சொன்னான். அந்த ஆள் புதிய காமிச்சார் பார்த்தீங்களாண்ணே? ஆ? நம்ம பற்றிய காட்டுவோமா? சொல்லுங்கண்ணே. சார், பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே சார். என்னண்ணே? ஒன்று பண்ணுங்க, உங்கள் பொண்ணை ஜீவாக்கே கட்டி கொடுத்துருங்க. இல்லைண்ணே, சரி வராதுங்கண்ணே. எல்லாம் சரியாக வரும் சார். நான் சொல்கிறத கேளுங்க. சரி, நான் யோசிச்சு சொல்கிறேண்ணே. ஓகே. என்னண்ணே வக்கீல் என்ன சொல்கிறாரு? ஒத்துக்குவான். ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வரேன். சொல்லுங்கப்பா. எங்கடா இருக்க? மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரலையா? இல்லைப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், அப்படியே சாப்பிட்டேங்கப்பா. சாப்பிட்டல்ல? சாப்பிட்டேன்ப்பா. சரி சரி, வெளில ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்காத, நேரத்தோட வீட்டுக்கு வந்துடு. வச்சுட்டுமா? பிரகாசம், உன் பொண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச இடம் தான். டேய் கிளம்பிட்டான். கிளம்பிட்டானா? எங்கடா இருக்க? வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். சேலனி ஆஸ்பத்திரிக்கு உடனே வா. ஏன் என்னாச்சு? நீ வா, நான் சொல்கிறேன். அண்ணா இங்க இருக்கேன். ஹலோ கித்தி. ஹலோ கித்தி, என்னாச்சு? அண்ணா அப்பாக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுண்ணா. சீக்கிரம் வா அண்ணா, ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குண்ணா. நான் வந்துடுறேன். வந்துட்டான்டா. சீக்கிரம் வாடா. அப்பாக்கு எப்படிடா இருக்கு? ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்தா. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சாண்டா. எப்படி ஆச்சு? தெரியலடா. அப்பா வேலையை விட்டு வரும்போது ஏதோ வண்டிக்கார இடிச்சு போட்டு போயிட்டானா. அங்கே இருக்க ஒரு ஆட்டோக்காரர் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காரா. கூட யாரா இருக்கா? அம்மாவும் தங்கச்சி இருக்காங்கடா. கூட குணா இருக்காண்டா. ஆபரேஷன் முடிஞ்சதா? இல்லடா. ஜீவா வந்துட்டான். அண்ணா அண்ணா டாக்டர் என்னமோ சொல்றாங்க. ஒன்றும் நான் பயமா இல்லைடா. இருக்குண்ணா. அப்பா ஒன்றும் ஆகாத, நீ வா. மா ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. உனக்கு தெரியாது. மா பயப்படாதம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. நீ ஒன்றும் பயப்படாத.